ஆஃப் லைட் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? நான் ஒரு உபவாச நாள்ல 40 நாள் உபவாசத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது I saw a lightning flashing upon me. என் மேல ஒரு வெளிச்சம் பட்டார் என்று அடித்தது. நான் கீழே விழுந்தேன். அதற்கு பிறகு நான் பைபிளை திறந்தாலே I am having revelation. I am having rhema. எத்தனை பிரசங்கம் வேணாலும் நான் பேசுவேன். I can interpret the word of God in a different way because I receive something through the light. வெளிச்சத்தின் மூலமாய் நான் சிலதை பெற்றுக் கொண்டேன். அதனால அனுபவத்துல சொல்றேன், இன்னைக்கு சிலர் மேல வெளிச்சம் போகிறது. இந்த லைட்டால லைட் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த லைட்டால நமக்கு வெளிச்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த லைட் கேரி சம்திங். இந்த வெளிச்சம் வேற எதையும் கொடுக்க முடியாது. இந்த வெளிச்சத்தால வெளிச்சம் மட்டும், இந்த வெளிச்சத்தால நமக்கு கிளாரிட்டி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த வெளிச்சம் எதையோ சுமந்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு சொல்றேன், படிக்க வேண்டாம். யாத்திராகமம் 16:14 பூமி எங்கும் பாளையம் எங்கும் பனி பெய்திருந்தது. என்ன பெய்திருந்தது? பனி பெய்திருந்தது. பனி நீங்கின பின் ஒரு உறைந்த வஸ்து போல ஒரு வெண்மையான வஸ்து கிடந்ததாம். கேட்கல? ஒரு வெண்மையான வஸ்து, உருட்டையான வஸ்து இருந்துச்சா. அது 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 வெண்மை நிறமா இருந்தது. அது கொத்தமல்லி அளவா இருந்தது. அது அது தேனிலிட்ட பனியாரத்தை போல இருந்தது. அப்ப வெறுமனே பனி பெய்யல, பனி எதையோ கொண்டு வந்திருக்கு. பனி எதையோ கொண்டு வந்திருக்கு. The dew carries the manna so that the light can carry the rhema. அந்த அந்த பனி, நீங்க பனியை மட்டும் தான் பாக்குறீங்க, ஆனா அந்த பனி எதையோ சுமந்து கொண்டு வருது. அந்த பனி எதையோ சுமந்து கொண்டு வருது. கேப்ரியல் is not coming by his own. அவன் ஒரு செய்தி கொண்டு வர்றான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ அந்த பனியில என்ன இருந்தது? மண்ணா இருந்தது. அந்த பனியில என்ன இருந்தது? மண்ணா இருந்தது. அந்த பனியில மண்ணா இருந்தது. அந்த வெளிச்சத்துல ஜீவன் இருந்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், கெட் ரெடி, கெட் ரெடி. இன்னைக்கு சிலர் மேல சில வெளிச்சங்கள் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சங்கள் சிலதை சுமந்து கொண்டு வரும். அது வெளிச்சம் மட்டுமல்ல, அந்த வெளிச்சத்துக்குள்ள something மசூப்ரடியஸ் லப்ரகத்ரோசியாதலவாயா. என் சிநேகமும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதா, என் எல்லாமே. அப்போ மறைந்திருக்க மாட்டீர்கள் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற நாம் மறைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமக்குள்ள இன்னும் அவரிடத்திலிருந்து ஒன்று வரலன்னு தானே அர்த்தம். Still I am hiding. 90% வேதாகமத்திலே மறைந்து கொண்டவர்களும் ஒளிந்து கொண்டவர்களும் புதைந்து கொண்டவர்களும் நல்ல காரணத்திற்காக மறையவில்லை. மறைந்திருக்கிறது என்கிற வாழ்க்கை 10% மாத்திரம்தான் தெய்வீகம். இயேசு அவர்களுக்கு மறைவாக பண்டிகைக்கு போனார். That was a godly plan. அது தெய்வீக திட்டத்தினாலே மறைந்தார்கள். வேவுக்காரர்களாகிய 2 வாலிபர்கள் 3 நாட்கள் ஒளித்துக் கொண்டு பின்பு போனார்கள். அது ஒரு தெய்வீக காரணம். ஆனால் வேதாகமத்திலே மறைந்து கொண்டவர்கள் எல்லாரும் நல்ல காரணத்திற்காக மறையவில்லை. 90% மறைந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் நெகட்டிவ் ரீசன்ஸுக்காகத்தான் மறைந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் மறைந்திருந்தது நல்ல காரணத்திற்காக அல்ல, மோசமான காரணங்களுக்காக. ஏன்னா குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. ஒருவேளை அவர்கள் மற்றவர்களை கண்டால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும், அல்லது மற்றவர்கள் அவர்களை கண்டால் தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். அதையும் மீறி பாளையத்திற்குள்ளே வந்தால் அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ அது ஒரு நல்ல காரணமா? விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் மறைந்து வாழ வேண்டும். வேதத்தில் வேசித்தனம் பண்ணினவர்கள் மறைந்து வாழ்ந்தார்கள். மறைக்கப்படுகிற வாழ்க்கை ஆரோக்கியமானது அல்ல. தேவன் ஒரு நபரை மறைந்திருக்க சொல்லுவாரானால் அது ஆரோக்கியமானதா இருக்கலாம்.
அது அல்லாமல் மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமானது அல்ல. கவனிங்கள், 3.5 வருஷம் எலியா தேவனால் ஆலோசனை பண்ணப்பட்டு மறைந்திருந்தான். ஆனால் 1 ராஜாக்கள் 18:1 நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி என்று சொன்னார். வேகமா 10-15 நிமிஷம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். மறைந்திருக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமானதல்ல. சீக்கிரமா சொல்லுங்க, மறைந்திருக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமானதல்ல. ஆண்டவர் நீ மறைந்திருக்க மாட்டாய் என்று ஒரு வாக்குத்தத்தம் தருவாரானால் நான் மறைந்திருக்க கூடாது. நல்ல காரணத்துக்காக தான் நான் மறைந்திருக்கலாம், ஆனால் தேவையற்ற காரணங்களுக்காக நான் மறைந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை மறைந்திருக்க விட மாட்டார், வெளியே கொண்டு வருவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சரி சரி. ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனம். வேகமா எவ்வளவு குயிக்கன் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். சத்தமா சொல்லுங்க, ஒளித்துக் கொண்டார்கள். நாட் ஃபார் அ குட் ரீசன். நல்ல காரணத்துக்காக ஒளித்துக் கொண்டார்களா? தங்களை தாழ்த்துவதற்காக ஒளித்துக் கொண்டார்களா? ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஒளித்துக் கொள்ளவில்லை. கையை பிடிச்சு விளையாடக்கூடாது. இங்க கவனிக்கணும், ஒழுங்கா உட்காருங்க, நல்ல கவனிங்க. என்ன காரணத்துக்காக ஒளித்துக் கொண்டார்கள்? தாங்கள் நிர்வாணிகளாய் இருந்ததினால் வெட்கப்பட்டு ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல விஷயம் இல்லாதவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல காரியம் இல்லாதவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். தோற்றவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்ததினால் ஒளித்துக் கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் தங்களை தேவனுக்கு முன்பதாக ஒளித்துக் கொண்டார்கள். ஒளித்துக் கொள்ளுகிற வாழ்க்கை எவ்வளவு வேதனை உள்ளது என்பதை ஒளித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த கிராமப்புறங்கள்ல நீங்க போய் பாருங்க, கடன் வாங்கினவர்கள் கடன்காரங்களுக்கு ஒளித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் கவனமா கேட்கணும். என்ன? கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் வரும்போது அவர்களுக்கு தங்களை ஒளித்துக் கொள்ளுவார்கள். ஓ, சில காரியங்களிலே தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஏற்ற நேரத்திலே திருமணம் நடக்காதவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்ளுவார்கள். ஏற்ற வேளையிலே பிள்ளை பெறாதவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்ளுவார்கள். ஏற்ற வேளையிலே நல்ல உயர்வில்லாதவர்கள் ஒளித்துக் கொள்ளுவார்கள். ஆதாமும் ஏவாளும் ஒளித்துக் கொண்டதற்கு காரணம் தங்களிடத்திலே நல்ல விஷயம் ஒன்றுமில்லை. கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஆதாமும் ஏவாளும் தங்களை ஒளித்துக் கொண்டதற்கு காரணம் அவரிடத்திலே நல்ல விஷயம் ஒன்றுமில்லை. உங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணுகிற நான் எத்தனையோ வருஷம் ஒளிந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. நல்ல காரியங்களுக்காக அல்ல, காண்பிப்பதற்கு நல்ல விஷயம் ஒன்றுமில்லையே என்று ஒளித்த காலங்கள் உண்டு. நான் இன்ஜினியரிங் படித்து முடித்து ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது அழைத்தவருக்கும் அழைக்கப்பட்ட எனக்கும் அல்லாமல் வேற யாருக்கும் என்னால் அதை புரிய வைக்க முடியல. கொஞ்ச காலத்துக்கு நான் அந்த வார்த்தையை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் அழைத்த தேவனுக்கும் தவிர இந்த அழைப்பின் உச்சிதத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் செல்லும். அது மனைவிக்கு கூட சில நேரம் புரியாது, அப்பா அம்மாவுக்கு கூட புரியாது, உங்க பாஸ்டருக்கு கூட புரியணும்னு அவசியம் இல்லை. அழைக்கப்பட்ட நான் அழைத்தவருக்கும் அழைக்கப்பட்ட எனக்கும் அல்லாமல் அந்த அழைப்பை நான் யாருக்கும் விளங்க வைக்க முடியல. ஏன்னா என் குடும்பம் முழுவதும் செக்குலர். அவங்க எல்லாம் உலக பிரகாரமான வேலையில இருந்ததுனால அவங்களுக்கு அதை பற்றிய நிச்சயம் இல்லை. எத்தனையோ நாட்கள் திருமண வீடுகளுக்கு போகும்போது, தங்கச்சி கொஞ்சம் கவனிங்க, திருமண வீடுகளுக்கு போகும்போது சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு கூட நான் போகாம ஒளிந்திருக்கிற காலங்கள் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட சொல்லுவேன், யார் வந்திருக்கிறா, கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறா. அப்ப எங்க அம்மா லிஸ்ட் எடுத்து நம்ம நம்ம குடும்பத்திலேயே பாவப்பட்டது இந்த அம்மா மாதிரி தான் பாருங்க, அவங்க 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 மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. திருன்னு குளிக்காதீங்க, அவங்க மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. எங்க அப்பா எல்லாம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கார். ஆனா எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன், மம்மி யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்பேன். சித்தப்பா வந்திருக்காங்க, பெரியப்பா வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, மாமி வந்திருக்கு, அத்தை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி எத்தனையோ சொந்தக்காரர்களுடைய திருமணத்துக்கு கூட நான் போகாம இருந்திருக்கேன். ஏன்னா காமிக்கிறதுக்கு நல்ல விஷயம் ஒன்றும், கவனமா கேளுங்க. ஏன்னா நான் போனா கேட்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகலையா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனே ஜீரணம் ஆயிரும்.
அப்பந்தான் வெளியில வச்சிருக்கிற பாப்கார்னையும் ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள வருவான். வைக்க இல்லை, 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம், இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு ஒரு 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 AK-47 எடுத்து இங்க சுடுவாங்க பாருங்க, இங்க போயிரும் புல்லட். அதோட பாப்கார்னை யாருக்காட்டியாவது கொடுத்துட்டு ஓன்னு அழணும்னு தோணும். நல்ல கவனிங்க, நல்ல விஷயங்கள் இல்லாத போது நாம் மறைந்து வாழுகிறோம். நல்ல விஷயங்கள் இல்லாத போது மறைந்து வாழுகிறோம். காமிக்கிறதுக்குன்னு நல்லதுன்னு ஒன்றும் இல்லையா ஆண்டவரே? வேலை, படிப்பு, உயர்வுகள், எதிர்காலங்கள், நல்ல சாட்சிகள் என்று காண்பிப்பதற்கு ஒன்றும் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நான் இதை பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத சொல்லுகிறேன். குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு தங்களை காமிக்க கூடாது. தட் இஸ் அ பிரின்சிபல், தட் இஸ் அ கமாண்ட்மெண்ட், தட் இஸ் த, அது அது ஒரு கட்டளை, அது மறுக்க முடியாதது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் இயேசு மலையிலே ஜெபம் பண்ணி விட்டு இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகிகளில் ஒருவன், இயேசு ஐயனே உமக்கு சித்தமானால் என்ன? நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு சிலர் ஜெபிக்கணும். நான் ரொம்ப காலம் மறைந்திருக்கிறேன், உமக்கு சித்தமானால் என்ன வெளியே கொண்டு வரணும், உமக்கு சித்தமானால் உன்னை வெளியே கொண்டு வரணும். இயேசு ஐயரே உமக்கு சித்தமானால் என்னை வெளியே கொண்டு வரும். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு உடனே அவனுக்கு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், இவ்வளவு நாள் நீ மறைஞ்சிருந்தது போதும், நீ போய் உன் ஆசாரியனுக்கு காண்பி. நான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு பிறகு நீ வெட்கப்பட்ட அதே இடத்தில் you are going to show my praise. கைகளை தட்டுங்க. நீ எந்த ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, எந்த ஜனத்துக்குள்ளே உலாவக்கூடாது என்று உனக்கு தடை விதிக்கப்பட்டதோ அதே நபருக்கு போய் காண்பி. இந்த சொஸ்தமானதை ஆசாரியனுக்கு காண்பி. ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன். மறைக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழுகிற அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சொன்னார், show yourself to the priest. உன்னை ஆசாரியனுக்கு போய் காண்பி. அடுத்து சொல்றாரு, மோசே கட்டளையிட்டபடி காணிக்கை செலுத்து. ரெண்டு காரியம் நடக்க போகுது. கர்த்தர் உங்களை உங்களை மறைந்திருக்கிற வாழ்க்கை விட்டு வெளியே கொண்டு வரும்போது தோற்ற நீங்க ஜெயிச்சதை காமிக்க போறீங்க. தோற்ற நீங்க ஜெயிச்சதை காமிக்க போறீங்க. சில உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற போகிறீர்கள். 2025 உன் பண்டிகைகள் ஆசரித்து உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆசாரியனுக்கு போய் உன்னை காமி. ஆதாமும் ஏவாளும் மறைந்திருந்ததற்கு காரணம் நல்ல விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்கள் ஒன்றும் இல்லாததுனால மறைந்திருந்தார்கள். ஆனா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடல. அவன் மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு வஸ்திரமாய் உடுத்தி இனி வெளியில வாங்கன்னு சொன்னது போல, நீங்க மறைந்திருக்கிறதுக்கு என்ன காரணமும் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனா உங்களை மறைந்திருக்க விடாத தேவன் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். உங்க சாம்பல சிங்காரமாய் மாற்றி வெளியே கொண்டு வர போகிறார். எங்கள் ஒதுங்கின ஆவியை துதியின் ஆடையாய் மாற்றி வெளியே கொண்டு வர போகிறார். அழைக்கப்பட்டாச்சு, வேலைக்கும் போல, ஊழியமும் செய்யல. நிர்பந்தமான வாழ்க்கை. அழைப்பு, அழைக்கப்பட்டாச்சு, ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஊழியத்துல சைன் பண்ணவும் முடியல. சைன் பண்ணாவது விட்டுருவாங்க, என் மகன் பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான்னு விட்டுருவாங்க. டிவில எல்லாம் வர்றான்னு விட்டுருவாங்க. நம்மள டிவிலையா எதுலையுமே ஏற்ற மாட்டாங்களே. அப்போ அழைக்கப்பட்டாச்சு, அழைத்தவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா வெளியில வர முடியல. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து, நான் எதுக்காக நான் மறைந்திருக்கிறேன் என்பதை எல்லாம் கண்டுபிடித்து என்னை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மறைந்திருக்க கூடாதபடி வெளியே கொண்டு வந்தார். இதை நான் பேச பேச ஏதோ ஒரு காரணத்தால நாம் மறைந்திருக்கிறோம். இப்படி இருக்காதீங்க. என்ன, ஏதோ ஒரு காரணத்தால நாம் மறைந்திருக்கிறோம். சிலருக்கு நல்ல வேலை இல்லாததுனால மறைந்திருக்கிறோம். தாக எடுத்துக்கிட்டே இருக்குமாமா. ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைந்திருக்கிறோம். அது அது மறுக்கப்படாத உண்மை. என் மனைவியினுடைய அக்கா, நல்ல ஒரு தேவ பிள்ளை, திடீரென்று ஒரு வியாதியிலே அகப்பட்டார்கள்.
அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் நிமித்தம் அவர்கள் முடியெல்லாம் முதிர்ந்து போனது. நல்ல அடர்த்தியான முடி. எங்க ஃபேமிலியில அவங்கள பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்ல she lost all her hairs. புருவத்துல கூட முடி இல்லாம போயிட்டு. சமீப காலமா எந்த திருமணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வரல. மறைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் புரியுதா? மெதுவா தலையசைங்க. மறைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடல. மறுபடியும் சிம்சோனுக்கு முடி முளைக்க தொடங்கிட்டு. அதே மாதிரி கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தினால நாம மறைந்திருக்கிறோம். நான் என்ன காமிப்பேன் இந்த சந்ததிக்கு? சொல்லிட்டே இருக்கிறேன், விளையாடுறீங்க. அடி வேணுமா போறதுக்கு முன்னாடி? அடி இங்க எழும்பு, இங்க வா, இங்க வா. கால ஒழுங்கா கீழே போடு. கொஞ்சம் விட்டா விளையாடிடுவீங்க. என்ன ஒழுங்கா இரு தம்பி. ம். ஒரு ஒரு மறைந்திருக்கிற வாழ்க்கை நல்லதல்ல. அது பிடித்த வாழ்க்கை அல்ல. அது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. ஆனால் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு ஐயரே, நான் மறைந்திருக்கிற வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. நான் மறைந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். 2 நிமிஷம் மட்டும் ஜெபிங்க. நான் என்ன காரணத்துக்காக மறைந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்ப நிலைமையினால நான் மறைந்திருக்கிறேன். என் வீட்டுல நல்ல சாட்சி இல்லாததுனால நான் மறைந்திருக்கிறேன். புரியல? தம்பி சும்மா கையை உயர்த்திட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். வாய் திறந்து ஜெபிங்க. சில வீட்டுல நல்ல சாட்சி இருக்காது. சில வீட்டுல நல்ல வாழ்க்கை இருக்காது. மாரல் லைஃப். அதனால மறைஞ்சிருப்பாங்க சிலர். சில வீட்டுல குடிக்கிறவர்களால சிலர் மறைந்திருப்பார்கள். சில வீட்டுல நல்ல வாழ்க்கை இல்லாததுனால மறைந்திருப்பார்கள். ஆனால் வாட் எவர் த ரீசன் இட் மே பி, அது வியாதியாக இருக்கலாம், அது போராட்டமாக இருக்கலாம், அது தோல்வியாக இருக்கலாம், அது தலைக்குனிவாக இருக்கலாம். உன்னை மறைத்து வைப்பதற்கு எது காரணமோ எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை ஆசாரியனுக்கு காண்பிக்க வைத்த தேவன் இன்னைக்கு இந்த கடைசி பகுதியில் உன்னை மறைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் சரி கட்டுகிறார். வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. நான் மறைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கிற விஷயங்களை அப்படியே விட்டுற மாட்டார். அப்படியே விட்டுற மாட்டார். அப்படியே நீ பாளையத்துக்கு புறமாக இருப்பதில்லை. உன் வாழ்க்கை நல்ல கை தட்டி வாய்களை திறந்து. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் அல்லாமல் எனக்கு யார். என் ஏசையா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. என்ன மறைந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதானே? நான் மறைந்திருக்கிறேன்னா நல்ல காரணத்துக்காக நான் மறைஞ்சிருந்துட்டு பிரச்சனை இல்லை. என்கிட்ட கேட்பாங்களே, நான் என்ன என்ன நல்ல விஷயத்த காட்டுவேன்? இத்தனை வயசாச்சு, இன்னும் நீ வேலைக்கு போகலையா, செட்டில் ஆகலையா, நீ என்னடா முடிவு எடுத்திருக்கிற? இப்படி எல்லாம் கேட்கிற இடத்துல நான் மறைய வேண்டிய கட்டாயம் இருக்கே. நான் மறைய வேண்டிய கட்டாயம் இருக்கே. இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்ப. இப்படி சமுதாயத்தின் நடுவில் போக முடியாதபடிக்கு சில விஷயங்கள் நம்மை மறைந்திருக்க பண்ணும்.
நான் எல்லா விஷயத்தையும் பேச விரும்பல. ஆனா நம்ம we are going to cut the story short. இப்போ நான் மறைந்திருக்க கூடாதுன்னா, தேவனுடைய விஷயங்கள் ஏதோ ஒன்று என்னை சந்தித்தாலே நான் மறைந்திருக்க முடியாதபடிக்கு ஆகும். இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட், நீங்க வெளியில பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவனுடையது ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள வரணும். சம்திங், அதுதான் இந்த செஷன். சம்திங், தேவனுடைய ஒன்று நம்ம வாழ்க்கையில வரணும். தேவனுடைய ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள வருமானால் உங்களால் மறைந்திருக்க முடியாது. உங்களால் மறைந்திருக்க முடியாது. நான் பேச பேச நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஐ நீட் சம்திங் ஃப்ரம் காட் த்ரூ த மீடியம் ஆஃப் லைட். வெளிச்சத்தின் மூலம் எனக்குள்ள தேவனுடைய ஒன்று வந்துவிட வேண்டும். உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து God is ready, God is ready, God is ready. உனக்கு ட்ரெஸ் தான் பிரச்சனையா? நீ மறைந்திருக்கிறதுக்கு உனக்கு வஸ்திரம் தான் பிரச்சனைனா, உனக்கு வஸ்திரத்தை தந்து உள்ள வெளியே கொண்டு வருவார். உனக்கு வெளியில வர முடியாத பிடிக்கு உன் வியாதி தான் பிரச்சனைனா, உன் வியாதியை சரி பண்ணி உள்ள வெளியே கொண்டு வருவார். நீ மறைந்திருப்பதற்கு காரணம் உனக்கு வேலை இல்லாததுதான் காரணம்னா, உனக்கு வேலையை தன் கொண்ட வெளியே கொண்டு வருவார். நீ மறைந்திருப்பதற்கு காரணம் குடும்ப பிரச்சனைனா, அதை செட்டில் பண்ணி வெளியே கொண்டு வருவார். ஐ டோன்ட் கேர் whatever is the problem may be. என்ன வெளியே கொண்டு வந்தார். கவனிங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சிரும்னு நினைச்ச காலம் உண்டு. நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். வேளச்சேரியில தரமணின்னு ஒரு இடத்துல நான் வேலைக்காக போயிருந்த போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கின இடம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சிகரெட் பிடிப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க. ஆனா மதியானம் உச்சி வெயில்ல மொட்டை மாடிக்கு வந்து சிண்டெக்ஸ் டேங்க்ல பக்கத்துல உட்கார்ந்து சூட்ல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை போச்சே, எனக்கு எதிர்காலமே இல்லையேப்பா. எங்கேயும் பார்க்க முடியல, சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, உறவினர்களை ஃபேஸ் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா கூட நான் எடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிடிக்கும். பட் ஐ ஆம் on those days I was avoiding my friends. என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டுக்கு நான் போல. என்ன கேட்பாங்க, இந்த இந்த இது அதாவது அலுமினி மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய நண்பர்கள் கூடுகிற இதுல. அப்போ எங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. எங்க கிளாஸ்ல 66 பேர் படிச்சோம். அந்த 66 பேர்ல 65 பேருடைய போட்டோ போட்டு, அவன் மனைவி பிள்ளைங்களோட போட்டோ போட்டிருக்கு. என் போட்டோவை மட்டும் பாஸ்போர்ட்ல போட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் சிம்பதி கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி. 66 பேர் எங்க கிளாஸ்ல, நாங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுல 65 பேரும் ஃபேமிலியோட இருக்காங்க. என் போட்டோ மட்டும், என் ரோல் நம்பர் 63, 63வது ரோல் நம்பர் மட்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டிருக்காங்க. பட் ஐ வாஸ் நாட் செட்டில்டு. எனக்கு கல்யாணம் ஆகல, நான் வேலையும் பார்க்கல. எங்க அம்மா கேட்டாங்க, எங்க அம்மாவே கேட்கறாங்க, நீ போறியாப்பா, நீ போறியாப்பான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா நான் போக மாட்டேன் மம்மி. எந்த முகத்தை வச்சுட்டு நான் போவேன்? என் கூட படிச்சவன் எல்லாம் மனைவி பிள்ளைகளோட வரும்போது நான் எப்படி? நான் போக மாட்டேன். நான் மறைந்திருக்கிறேன். நண்பர்களுக்கு ஒழித்து கொண்ட காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு ஐ எம் தேங்கிங் காட், என்ன மறைந்திருக்க விடல, என்ன மறைந்திருக்க விடல. அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஐ ரிசீவ்டு சம்திங் ஃப்ரம் ஹிம். நான் மறைந்திருக்கிறதற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா. ஆதாம் ஏவாள் மறைந்திருக்கிறதுக்கு ட்ரெஸ் தான் பிரச்சனை. உனக்கு ட்ரெஸ் தானே பிரச்சனை, நான் உனக்கு ட்ரெஸ் தர்றேன். நீ மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? உன் பிரச்சனை, உன் பிரச்சனையை செட்டில் பண்றேன். நீ மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? வியாதி, ஐ வில் செட்டில் தட். நீ மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபேமிலி, ஐ வில் செட்டில் தட். நீ மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலை, ஐ வில் செட்டில் தட். கர்த்தர் சொல்றார், திஸ் இஸ் த டைம் ஆஃப் யுவர் செட்டில்மெண்ட். உன்னை மறைந்திருக்க விடமாட்டார். உங்க ஃபெய்த் வர்த்திக்கட்டும், உங்க விசுவாசம் வர்த்திக்கட்டும். என் சிநேகமும் நீரே, என்ன இந்த பாட்டு பாடுற நேரம் தயவு செய்து ஒப்பு கொடுங்க. என் சிநேகமும் நீரே, என் எல்லாமே ஐயா. ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்களேன்.
எத்தனையோ திருமண வீட்டுல நான் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, மக்களே உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் போட்டோ எடுத்தோம், ஃபேமிலியா போட்டோ எடுத்தோம், நீ மட்டும்தான் மிஸ்ஸிங். சித்தி பிள்ளைங்க சொல்லுவாங்க, பெரியப்பா பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீ மட்டும்தான் வரல, ஏன்டா நீ வரல? எனக்கு போகணும்னு தோணும், ஆனா போனா என்ன காமிப்பேன்? எனக்கு காமிக்கிறதுக்குன்னு நல்ல விஷயம் ஒண்ணும் இல்லையே. சில நேரம் சாப்பாடு, எங்க சொந்த கல்யாணங்கிறதுனால சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அத அத வெக்கத்தோட தான் நான் சாப்பிடுவேன். ஆனா இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீ மறைந்து இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நீ மறைந்து நீ வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் பேசுறது தானே சொல்றேன். அநேகர் மறைந்து இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. சொந்த வீடு இல்லாம நீ மறைந்து இருக்கிறியா? வாட் எவர் த சிச்சுவேஷன் இட் மே பி. ஆனா எனக்கு ஆவியானவர் சொல்றதை நான் தைரியமா சொல்லுவேன். அந்த மறைந்திருப்பதற்கு என்ன காரணமோ அதை செட்டில் பண்ணி இனி நீ மறைந்திருப்பது இல்லை. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. என் எல்லாமே ஐயா நீதான், என் எல்லாமே. அப்ப அவருடைய விஷயம் ஏதாவது எனக்குள்ள வந்துட்டா நான் என்ன செய்ய மாட்டேன்? மறைஞ்சிருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 17:20. எவ்வளவு ஃபாஸ்ட் பண்ண முடியுமோ. ஆதியாகமம் 17:20. ஆதியாகமம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து. சரி, 21:14 வாசிங்க பிளீஸ். 21 இல்ல 21 17:20 வாசிங்க. 17:20. 17:20 தான் வாசிச்சீங்களா? அவனும் உன் வித்தா இருக்கிறபடியால், அந்த வசனம் எங்க இருக்கு? இல்லையா? அதுல இல்லையா? அவனும் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, அவனும் உன் வித்தா இருக்கிறபடியால். கவனிங்க, அந்த வசனம் நமக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. வாசிங்க 21:13. 14 சொன்னேன்ல, 13. அடிமை பெண்ணின் மகனும், இந்த வார்த்தை கவனிங்க, பிகாஸ் யுவர் சீட் இன் ஹிம். ஹலோ ஹலோ. பிகாஸ் யுவர் சீட் இன் ஹிம். இஸ்மவேல் தேவ திட்டத்தில் உள்ளவனா? இஸ்மவேல் காட்ஸ் பிளானா? ஆக்சிடென்ட்ல பிறந்தவன். சத்தமா சொல்லுங்க, ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட். இது தேவ திட்டம் கிடையாது. அந்த அம்மாவா பார்த்து இனி என் கர்ப்பத்துல பிள்ளை பிறக்காது, இந்த வேலைக்காரியாலும் என் வீடு கட்டப்படட்டும், அந்த அம்மாவுடைய பிளான். அப்படி ஆக்சிடென்டா ஆபிரகாமுடைய வித்து ஆகாருக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்வால்வ் ஆனதுனால அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன், அவனிலிருந்து 12 பிரபுக்கள் எழும்புவாங்க. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, தேவ திட்டத்துல இல்லாதவன் வாழ்க்கையில தேவனுடைய மனுஷன் தலையிட்டதற்காகவே கர்த்தர் அவனை மறைந்திருக்க விடக்கூடாதபடி இன்னைக்கு அரபு நாடு மறைந்திருக்க முடியலங்க. இன்னைக்கு UAEன்னா உலகமே அதிருது. ஏன்னா ஃபியூவல் அவன் தான் நமக்கு தர்றான். அப்போ ஒரு ஆக்சிடென்டா தேவனுடைய மனுஷன் தலையிட்டதற்கு கர்த்தர் அவனை எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாருன்னா, ஈசாக்கு என்ன நடக்கும்? இஸ்மவேலுக்கு இதுன்னா வாட் வில் ஹேப்பன் டு ஐசாக்? நான் சொல்றேன், இங்க இருக்கிற சில ஆக்சிடென்ட் கிடையாது. தேவனால் திட்டமிடப்பட்டவள், தேவ திட்டத்தினால் அழைக்கப்பட்டவள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்றோம்னா, தேவனுடையது ஏதாவது எனக்குள்ள வந்துடணும். அததான் பேதுரு இப்படி எழுதுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாட் பை த கரப்டபிள் சீட் பட் பை த அன்கரப்டபிள் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய அந்த அழிவில்லாத வித்து நமக்குள்ள ஏதாவது ஒண்ணு. இப்படி சொல்றேன், கர்த்தருடைய சரக்கு ஏதாவது உங்களுக்குள்ள இருந்துன்னா போதும், நீங்க மறைஞ்சிருக்க முடியாது.
கர்த்தருடையது ஏதாவது இன்னைக்கு உங்களுக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணப்படணும். உங்க வாழ்க்கையில இம்ப்ளான்ட். அதோட நம்ம இந்த செஷனை முடிக்க போறோம். தேவனுடையது ஒண்ணு எனக்குள்ள வரணும். ஐ நீட் a seed from God. இந்த வார்த்தையை தேவனுடையது ஏதாவது ஒண்ணு எனக்குள்ள வரணும். சொல்லுங்க, தேவனுடையது ஏதாவது ஒண்ணு எனக்குள்ள வரணும். இல்லாமா மாமா யா சட்டலாம். தேவனுடைய ஏதாவது ஒண்ணு எனக்குள்ள வரணும். லாபானுடைய தெய்வம் உன் கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. தேவனுடைய ஒன்று உங்க கூடாரத்துக்குள்ள வரணும். தீட்டானது ஒண்ணு உங்களுக்குள்ள வரக்கூடாது. தேவனுடைய ஒன்று உங்களுக்குள்ள வரணும். ஆனா நான் பேசும்போதே நான் உணர்றேன், நிறைய வித்துக்கள் விதைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. That is going to germinate. அவைகள் வளரப் போகிறது. நிறைய விதை தானியங்கள், நிறைய விதை தானியங்கள். Oh, the song. விதைக்கிறவர் நான் சொல்றேன், விதைக்கப்படும் போது கடுகு விதையை போல விதைக்கப்படும். ஆனா வளரும் போது பெரிய விருட்சத்தை போல் வளரும். கடுகு விதை மற்ற எல்லா விதைகளை விட சிறிய விதையாக இருக்கும். ஆனா வளர்ந்து வரும்போது அது விருட்சமாய் மாறும். அநேக பறவைகள், பட்சிகள் வந்து தஞ்சம் அடையும். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் முடிவில் நிறைய வித்துக்கள் விதைக்கப்பட போகிறது. நிறைய விதைகள் வந்திருக்கிறது. நிறைய விதைகள் விதைக்கப்பட போகிறது. So many seeds. விதைக்கப்பட போகிறது, விதைக்கப்பட போகிறது, விதைக்கப்பட போகிறது, விதைக்கப்பட போகிறது. விதைகளோடு ஒரு வருஷம் விதைக்க போகிறார். ஆண்டவர் விதைக்கும் போது தெரியாது. ஆண்டவர் விதைக்கும் போது தெரியாது. வளரும் போதுதான் அது என்ன மரம்னு தெரிய வரும். விதையை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 15:43 சொல்லுகிறது, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனத்துக்குரியதாய் எழுந்திருக்கும். மகிமை கனம் இல்லாததாய் விதைக்கப்படும். விதைக்கும் போது மதிப்பு இருக்காது. விதைக்கும் போது மதிப்பு இருக்காது. ஏன்னா அதெல்லாம் சங்கீதக்காரன் எழுதுகிறான். அள்ளி தூவும் விதையை சுமந்து செல்லுகிறவன் தண்ணீரோடு சுமந்து செல்லுகிறான். ஆனால் அது வளர்ந்து வரும்போது அழைத்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவர் விதைக்கிறவராய் உங்களுடைய உணவை கொண்டிருக்கிறார். நான் விதைக்க போகிறேன். ஒரே ஒரு ஜெபம், உங்களுக்குள்ளது ஏதாவது எனக்குள்ள வந்துடட்டும். ஏதாவது ஒண்ணு விதைச்சிருங்க. ஒரே ஒரு வசனம் தியானிப்போமா? அப்போஸ்தலர் 10:32 வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. கவனிங்க, பேதுருவை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே எந்த வீட்டுல தங்கி இருக்கிறான்? தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டுல தங்கி இருக்க. நல்ல கவனிங்க, இந்த பேதுருவை நீ கூட்டிட்டு வா. இந்த பேதுரு எங்க தங்கி இருக்கிறான்? தோல் பதனிடுகிற, சொல்லுங்க, பிளேஸ் ஆஃப் டேனரி. டேனரி சொல்லுங்க, TANNERY. டேனரி தோல் பதனிடுகிற இடம். தோல் பதனிடுகிற இடம்னா அது எங்க இருக்கு? வயர் தட் இஸ் லொகேட்டட் போட்டிருக்கு கடலோரத்துல. ஏங்க கடலோரத்துல வைக்கிறாங்கன்னா, சிட்டிக்குள்ள அதுக்கு பெர்மிட் கிடையாது. கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறீங்களா? சிட்டிக்குள்ள அதுக்கு பெர்மிட், சிட்டிக்குள்ள பெர்மிட் கிடையாது. அதனாலதான் எங்க இருக்கு? ஏன்னா கடலோரத்துல வச்சாதான் அதுல இருக்கிற கழிவுகள் கடலுக்குள்ள போகும். அதனாலதான் ஃபேக்டரிஸ் ஊருக்குள்ள வைக்கிறது இல்ல. இப்போ 3 வார்த்தை நான் சொல்றேன். பிளேஸ் ஆஃப் டேனரி, தோல் பதனிடுகிற இடம், நாற்றம் எடுக்கிற இடம். சொல்லுங்க, நாற்றம் எடுக்கிற இடம். அதுக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை ஃபவுல் ஸ்மெல்லிங். ஃபவுல் ஸ்மெல்லிங். ஃபவுல் ஸ்மெல்லிங்னா குமட்டல் உண்டாக்குகிற நாற்றம். நாற்றத்திலையும் வித்தியாசம் இருக்கு. சில ஃபேக்டரிஸை நீங்க கடந்து போகும்போது, சில ரப்பர் ஃபேக்டரிஸ், சில லெதர் ஃபேக்டரிஸை கடந்து போகும்போது நாற்றம் உண்டாகும். அதுக்கு பேர் ஃபவுல் ஸ்மெல்லிங். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட குமட்டல் உண்டாகிற நாற்றம் நடுவுல பேதுரு இருந்தானா. கொஞ்சம் கவனிங்க, குமட்டல் உண்டாகிற நாற்றம் உண்டாகிற இடத்துல இருந்தான். ரெண்டாவது, தோல் பதப்படுவதற்காக மிருகங்களுடைய சிறுநீர், யூரின பெரிய பெரிய
பேரல்ல பிடிச்சு வச்சு அதுல அந்த தோலை ஊற வைப்பார்கள். டு சாஃப்டன் த ஸ்கின் ஆஃப் an அனிமல். மிருகத்தினுடைய தோலை மிருதுவாக்குவதற்காக அந்த ப்ராசஸ். கெமிக்கல் இல்லாததுனால மிருகங்களுடைய சிறுநீரை அங்கே வைத்து அதிலே தோல்களை ஊற வைப்பார்கள். டு சாஃப்ட் த ஸ்கின் ஆஃப் an அனிமல். 3, டிக்கேயிங் அனிமல் ஸ்மெல். செத்து போன நாய் அல்லது செத்து போன மிருகங்களுடைய அந்த நாற்றம் உண்டாக்குகிற இடம் என்று சொல்லுகிறார்கள். ஃபவுல் ஸ்மெல்லிங், குமட்டல் உண்டாக்குகிற நாற்றம் உள்ள இடம். 2, கழிவு நீர்களை பயன்படுத்துகிற இடம். 3, அழுகி போன மிருகங்கள் உடைய நாற்றம் அங்கே காணப்படுமா. இப்படிப்பட்ட இடத்திலே தான் பேதுரு குடியிருந்தான். நீ ஆள் அனுப்பி, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அவனை வரவழைப்பாயாக என்று கொர்நேலியு கிட்ட சொல்லி ஆட்கள் அனுப்புறாரு. இந்த ஆட்களும் வந்து, கொர்நேலியு எங்களை அனுப்புனா நீங்க எங்க கிட்ட வரணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர் சொன்னார், நீ அவங்களோடு சந்தேகப்படாமல் எழும்பி போன்னு. கவனிங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட அவனை கூப்பிட வந்தவங்க இந்த நாட்டத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களேன்னு கேட்கல. இதுக்கு தான் இவ்வளவு கதை சொல்றேன். இவ்வளவு நாட்டத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க வந்து இவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், நீங்க வந்து டேனரியில போய் குடியிருக்கிறீங்களே, நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு கவர்னர் வீட்டிலே இடம் தருவாங்களே. நீங்க உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு, நீங்க செய்த அற்புதத்துக்கு, நீங்க நீங்க அலங்கார வாசல்ல அலங்கோல முடவனை தூக்கி விட்ட அந்த மிராக்களுக்கு அவன் ஏங்கி கிடக்கிறான். அவன் வீட்டுல ஏசி போட்டு காத்து கிடக்கிறான். நீங்க இப்படி நாட்டம் எடுக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு அவன் சொல்லல. அவன் வந்து அவனை பற்றி எதையுமே கேட்கல. ஏன்னா அவங்க, கவனிங்க, அவனுக்குள் இருந்ததை பார்த்தார்களே தவிர அவனுக்கு வெளியில் இருந்தது அவர்களுக்கு தோன்றவில்லை. நான் உங்களை பார்த்து சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கவனிங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16, 17 வசனம் சொல்லுகிறது. எல்லார்கிட்டையும் இயேசு கேட்கிறார். என்ன கவனிங்க, இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய இருக்கிற என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே சிலர் சொன்னார்கள், சிலர் எலியா, சிலர் எரேமியா, சிலர் யோவான் ஸ்நானகர் என்று சொன்னார்கள். உடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன. எத்தனை பேருக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்கு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொன்னார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்ப பிதா கிட்ட இருந்து பெற்ற ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால, பிதா கிட்ட இருந்து பெற்ற வெளிப்பாடை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர அவனை சுற்றிலும் இருக்கிற நாட்டம் அவர்களுக்கு பெரிதா தெரியவில்லை. நான் சொல்றேன், என் குடும்பம் சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, நான் இருக்கிற இடம் சரியில்லை, என் லொக்காலிட்டி சரியில்லை, என் கிராமம் சரியில்லை, என் இடம் சரியில்லைன்னு பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் சரியா இருக்கும், அது நாட்டத்தை ஜெயிக்கும். வழிகளை திறந்து it will overcome. அந்த நாட்டத்தை ஜெயிக்கும். ஒரு ரபாக்கம் துரபா சந்தலபா ரந்தனி. வாய்களை திறங்க. உனக்குள் இருக்கிற, உன்னை சுற்றிலும் இருக்கிற நாற்றத்தை இந்த வெளிச்சம் ஜெயிக்க போகிறது. மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, உனக்கு அதை வெளிப்படுத்தினார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. வீடை மாற்ற முடியுமா? அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா? அப்பா அம்மாவை எழுதி கொடுக்க முடியுமா? இவங்க எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? கூட பிறந்த சகோதரன் குடிகாரனா இருந்தாலும் அவன் எனக்கு சகோதரன் இல்லைன்னு எழுதி கொடுக்க முடியுமா? ஊரார் வந்து பார்க்கும்போது உன்னை சுற்றிலும் இருக்கிற நாட்டத்தை எல்லாம் உன்னில் வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் no more, no more. நீ உன்னை சுற்றிலும் இருக்கிற நாட்டத்தை அல்ல, உன் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. பயமா ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீடு தானே பார்ப்பாங்க. பரவாயில்ல, மார்பிள் போட்டிருக்காங்க, பொண்ணு எடுக்கலாம். ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரியாது? டிவி பார்ப்பாங்க, டிவி சைஸ் ஒரு 55 இன்ச்சு இல்ல இருந்துன்னா பரவாயில்ல. முதல்ல எதை பாக்குறாங்க? அதனாலதான் என்னவோ தெரியல, பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுக்கு வரோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்லை, எங்களுக்கு வீடுதான் முக்கியம். ரொம்ப யோசிக்கிறீங்களே. எங்களுக்கு எது முக்கியம் இல்லை? பொண்ணு அப்புறம் டீ கொண்டு வரட்டும், வீட்டை பாக்குறோம்.
அப்ப கொஞ்சம் பெரிய டிவியா இருக்கணும், கொஞ்சம் மார்பிள் போட்ட தரையா இருக்கணும், கொஞ்சம் தோப்பு எல்லாம் இருக்கணும், கொஞ்சம் மாங்காய் தேங்காய் புளியங்காய் எல்லாம் இருக்கணும். அப்போ அதுதான் பாக்குறாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவனை பார்க்கும்போது மட்டும் வீட்டை பார்க்கல. இப்போ நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, என் வீடு சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் அப்பா அம்மா சரியில்லை, என் கூடப்பிறப்பு சரியில்லை. நானெல்லாம் எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன். நம்ம நம்ம குடும்பங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க தானே. நான்லாம் என் வீட்டுக்கே யாரையும் வரவிட மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு கதை நமக்கு தானே தெரியும். ராங் நம்பரா? ரைட் நம்பர் தான், ரைட் நம்பர் தான். எத்தனையோ தடவை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர முடியாது. ஆனா ஒரு காலகட்டம் வந்தது. இன்னைக்கு நம்ம மேல ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததுனால அவங்களால என்ன சுற்றிலும் இருக்கிறத எதையும் பார்க்க முடியல. என் வயசை பார்க்கல. ஐ எம் கம்ப்ளீட்டிங் மை 35. 35 முடிஞ்சு 36. ஆனா நான் சொல்றேன், என்னை யாரும் என் வயசை வச்சு மதிப்பிடவே மாட்டாங்க. என்ன what they seeing is light, not my environment. உங்க என்விரான்மெண்ட பார்க்காம இருக்கணும்னா உங்களுக்குள்ள தேவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு வரணும். வெகு நாள் அப்போஸ்தலர் 9:43 வாசிக்கிறோம். வெகு நாள் அங்கே தங்கியிருந்தான். இருக்கா? வாசிங்க. யோப்பா பட்டணத்திலே அநேக நாள் தங்கி இருந்தான். ஆனா நாற்றம் பேதுருவை ஜெயிக்கவில்லை, பேதுருவுக்குள் இருந்தது நாற்றத்தை ஜெயித்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஏதாகிலும் ஒன்று தேவனிடத்திலிருந்து உங்களுக்குள்ள எனக்குள்ள வருமானா ஃபேமிலி சிச்சுவேஷனை தாண்டி நம்மளை பார்ப்பாங்க. உங்க சூழ்நிலைகளை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற சுவிசேஷ வெளிச்சத்தை பார்ப்பார்கள். ஏன்னா அந்த கொர்நேலியு வீட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் எதை மட்டும்தான் பார்த்தாங்கன்னா, இவனுக்குள்ள ஒரு குளோரியஸ் காஸ்பல் இருக்கு, இவனுக்குள்ள ஒரு மகிமையான வெளிப்பாடு இருக்கு, அதுதான் எங்களுக்கு அதை பார்த்தவங்களால அவனை சுற்றிலும் இருக்கிற நாட்டத்தை பார்க்க முடியல. ஃபவுல் ஸ்மெல்லிங் அவங்களுக்கு பெருசா தெரியல. எங்கேயாவது உங்க பைபிள்ல போட்டிருக்கா அங்க வந்தவர்கள் அவர்கள் மூக்கை பொத்தினார்கள், ஐயோ நாற்றம் கொமட்டல் ஒன்னும் சொல்லல. ஏன்னா அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்த்ததினால் நாற்றம் தோற்று போனது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவையற்ற நாற்றங்கள் தோற்று போகும், தேவையற்ற நிலைமைகள் வெளியே வராது. உங்க நெகட்டிவிட்டிஸ்களை அவைகள் நல்லிஃபை பண்ணிவிடும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஒன்று இன்றைக்கு நம்மேல் வருமானால் அடுத்த 2 நிமிஷம், Lord, I need something from you. வாய்களை திறந்து கேளுங்க, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒரு கிருபை வேணும். திருமண வயதை எட்டியிருக்கிற, திருமணமாக போகிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த அந்தஸ்தும் வேண்டாம், உங்களுக்கு எந்த எந்த ஒரு காரியத்தை நீங்க காமிக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது இருக்குமானால் உன்னை சுற்றிலும் இருக்கிற நாற்றங்கள் மறக்கப்பட்டு போ. எனக்கு பொண்ணு தரும்போது வேற எதுவுமே கேட்கல, எனக்குள்ள இருக்கிற அந்த தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் மட்டும்தான் பார்த்தார்கள். இன்னைக்கு நீங்க பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டால் நீங்க மறைந்திருக்க முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நாற்றத்துக்கு நடுவுல இவன் இருக்கிறான்னு எப்படி தெரிஞ்சது? how they finding? நேவிகேட்டர் இருந்துச்சா, ஜிபிஎஸ் இருந்துச்சா, கூகுள் மேப் இருந்துச்சா? எப்படிங்க நாற்றம் எடுக்கிற வீட்டுல இவனை கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது இருந்தா எத்தனை நாற்றத்துக்குள்ள இருந்தாலும் மறைந்திருக்க முடியாது. நான்லாம் பயங்கர ரிமோட் வில்லேஜ்ல இருந்து வர்றேன், பயங்கர ரிமோட் ஏரியா. பட் ஐ எம் ஹேவிங் சம்திங் இன் மீ ஃப்ரம் காட். அதனால என்ன மறைந்திருக்கும். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, எனக்கு யூடியூப் சேனல் இல்ல, எனக்கு there is no promotion. ஆனா நாற்றத்தின் நடுவிலும் நான் கண்டுபிடிக்கப்படுகிறேன். கண்ணை மூடுங்க. என் வீடு சரியில்லை,
இடத்த மாத்திரலாமா, வீட்டை மாத்திரலாமா, ஊரை மாத்திரலாமா, இந்த தெருவை மாத்திரலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்க வேண்டியது இருந்தா நாற்றத்தின் நடுவிலும், சீக்கிரம் சீக்கிரம் இனி ஒரு 5 நிமிஷம் தான். நாற்ற தங்கச்சி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என் ஐயா நீர்தான். சொல்றதை நிதானிச்சு பாருங்க. நான் சொல்றதை நிதானிச்சு பாருங்க. நல்ல வீடு கட்டிட்டா போதாதுங்க, நல்ல பெர்ஃப்யூம் அடிச்சுட்டா போதாது. உன்னை சுற்றிலும் நாற்றம் இருந்தாலும் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண முடியும். எத்தனை பேர் சுற்றிலும் நாற்றம், உனக்கு நல்ல வரன் கிடைக்காது, உனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காது, உனக்கு ஊழியத்துல பெரிய எக்ஸ்போஷர் இருக்காது, நீ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால முன்னேற முடியாது. இப்படி தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு லொக்காலிட்டியில நீ இருக்கிற வரைக்கும், இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருக்கிற வரைக்கும் உன்னால முன்னேற முடியாது. நீ இதை விட்டு வெளியே வாடு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நாட்டத்தின் நடுவிலும் உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்குமானால் நீ கண்டுபிடிக்கப்படுவாய். எனக்கு ஆண்டவர் சொல்றார், தமிழ்நாட்டுல எத்தனை ஊழியங்கள் இருந்தாலும் நீ கண்டுபிடிக்கப்படுவாய், நீ கண்டுபிடிக்கப்படுவாய். சிலர் மேல அபிஷேகம், நீ கண்டுபிடிக்கப்படுவாய், நீ கண்டுபிடிக்கப்படுவாய். எத்தனை நாட்டத்தின் நடுவில் இருந்தாலும் நீ மறைந்திருக்க முடியாது. நல்ல கை தட்டுங்க. நீ மறைந்திருக்க முடியாது, நீ மறைந்திருக்க முடியாது. ஏன்னா உன்னை சுற்றிலும் நாட்டம், உன்னை சுற்றிலும் பிரச்சனை, உன்னை சுற்றிலும் போராட்டம். ஆனா உனக்குள்ள மாம்சம் வெளிப்படுத்தாத ஒரு மகிமையான 2025 சிலர் கண்டுபிடிக்கப்பட போகிறீர்கள். நான் பார்க்கிறேன், நீங்க கண்டுபிடிக்கப்பட போகிறீர்கள். எத்தனை கூட்டத்தின் நடுவில் நீ ஒளிந்திருந்தாலும் நீ கண்டுபிடிக்கப்படுவாய், நீ கண்டுபிடிக்கப்படுவாய். நீ மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது. சிலர் நான் ஆச்சரியப்படுவேன், என்ன எப்படி இவங்க கூப்பிட்டாங்க, நான் யாரு, எனக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கு, என்ன எப்படி கூப்பிட்டாங்க, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? The light is in me. I thank God for the light. I thank God. ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், just a flash, my life changed. ஒரே ஒரு வெளிச்சம் தங்கச்சி, ஒரே ஒரு வெளிச்சம் சகோதரா. 2012வது வருஷம், I will never forget. There is a light falling on me. என் மேல ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. நான் கீழே விழுந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான். தம்பிமா, உனக்கு எதுவும் புரியலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களுக்குள்ளது ஏதாவது எனக்கு தாங்கப்பா. உங்க மேல இருக்கிற ஏதாவது ஒண்ணு அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையாவது எனக்கு தாங்க. கேட்க கேட்க மனசு வரலையா? நான் அனுபவிச்சு சொல்றேங்க. ஒரு வெளிச்சம் என் எல்லாமே ஐயா நீர்தான், என் எல்லாமே. இஸ்மவேலுக்குள்ள அவன் வித்திருந்த ஒரே காரணத்தினால அவன் மறைந்திருக்க முடியாதுன்னா, எவ்வளவுக்கு அதிகம் பாசிபிலிட்டி இருக்கு எனக்குள்ள அவருடைய வித்துக்கள் விதைக்கப்பட. இஸ்மவேலுக்கே அவ்வளவுதான். குருதி ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. தம்பிமா, வாய் திறந்து பாடு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என் நேரமும் ஐயா நீதானே, என் நேரமும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யார். ஏசையா, ஏசையா, அல்லே
என் யேசையா, அல்லேலூயா, என் யேசையா, அல்லே, call upon his name. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே எல்லாமே நீதான். பாடும்போதே ஜெபம் பண்ணுங்க. என் எல்லாமே நீதான். உம்மை அல்லாமல் எனக்கு உம்மை அல்லாமல் என் யேசையா, என் யேசையா, என் யேசையா, என் யேசையா, என் யேசையா, அல்லேலூயா, என் யேசையா. அப்போ இந்த வெளிச்சம் யார் மேல பிரகாசிக்க முடியும்? அதோட முடிப்போம். இந்த வெளிச்சம் அப்போ அவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று எனக்குள்ள வருமானால் நான் மறைந்திருக்க முடியாது. நான் மறைந்திருப்பதற்கான காரணங்கள் உண்டு. அது என்னவா இருந்தாலும் God will deal today. God will settle you. அது வஸ்திரமா இருக்கலாம், அது வாட் எவர் இட் மே பி. மறைந்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து ட்ரீட் பண்ணி வெளியில கொண்டு வரார். நான் பேசுறது எல்லாருக்கும் பிரயோஜனப்படாது, விஞ்ஞானிகளுக்கு தான் வைத்தியம், மற்றபடி அல்ல. ஆமா, அவங்களுக்கு புரியாது, எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் யுவர் லாங்குவேஜ். நான் பேசுற லாங்குவேஜ் எல்லாருக்கும் புரியாது, நான் பேசுற லாங்குவேஜ் எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனா யாருக்கு பிடிக்கணுமோ அவங்களுக்கு பிடிக்கும். சிலருக்கு டோலோ 650ன்னா டோலோ 650, ஆனா காய்ச்சல்காரனு கொடுக்குற டோலோ 650 தேங்க்யூ. இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு சிட்ரிசின் கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா வியாதி இல்ல அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை பார்த்தா ஏளனமா இருக்கும். ரைட். இப்ப கவனிங்க, இந்த வெளிச்சம் யார் மேல பிரகாசிக்க முடியும்? இந்த வெளிச்சம் யார் மேல பிரகாசிக்க முடியும்? அப்ப இந்த வெளிச்சம் யார் மேல பிரகாசிக்கிறதுக்கு தகுதி? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இந்த வெளிச்சம் யார் மேல பிரகாசிக்க முடியும்? அப்ப அவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று எனக்குள்ள வந்தா என் வாழ்க்கை மாறும்னு நான் நம்புறேன்னு சொல்றவங்க, இவ்வளவு புரிஞ்சிச்சு இல்ல? அப்போ அந்த அந்த வெளிச்சம் எங்க பிரகாசிக்க முடியும்? அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எதுன்னு தெரியணும்ல. பாசிங்க யோவான் 1:5, அதோட முடிப்போம். ஜான் 1:5, யோவான் 1:5. அந்த ஒளி போதும். அந்த ஒளி இருளிலே, கவனிங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற குவாலிபிகேஷன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க வீட்டுல போய் லெட்டர் மூலமா கூட பதில் சொல்லலாம் மற்றவங்க. ஆமா, ஆண்டவர் வச்சிருக்கிற குவாலிபிகேஷன் பாத்தீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும், கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும், பிஜிடிசிஏ பண்ணியிருக்கணும், அவங்க மேல இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு போட்டிருந்தா நம்மள நிறைய பேர் தகுதி பெற்றிருக்க முடியாது. சின்ன வயசுலயே திருடாம இருக்கிற யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் தகுதின்னு போட்டிருந்தா முடியாது. 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மேலதான் பிரகாசிக்கணும்னா நிறைய பேர் அவுட் ஆயிருவோம். கலரா இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தா நான் ஃபர்ஸ்டே ஃபெயிலு. உயரமா இருக்கணும்னா நான் அப்ளிகேஷன் வாங்க தர மாட்டாங்க எனக்கு. கேட்கல கேட்கல கேட்கல. அப்போ அப்போ தகுதி கண்ணாடி போட்டிருக்க கூடாதுன்னா இங்க அண்ணன் பாட முடியாது. அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சம் எங்க பிரகாசிக்கணும்னு ஒரு தகுதி, அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கா? குவாலிஃபிகேஷன் இருக்கா? இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல அப்ளை பண்ண முடியாது, இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இப்படி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா இது ராயல் என்ஃபீல்டு, இது போக போக தான் சூடாகும். உற்சாகமா வாங்கல. அப்படி அப்படி ஒரு 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 கிரைட்டீரியா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த தகுதி உள்ளவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், அவங்க வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ
அப்ப வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு தகுதி உள்ள இடம் எதுன்னு கேட்டா அவங்க ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. என்ன குவாலிபிகேஷன் தர போறாரோ தெரியலேன்னு கேட்டா அழகான ஒரு குவாலிபிகேஷன் வச்சாரு. எங்கெல்லாம் இருள் இருக்கோ அதுதான் தகுதியான இடம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பட்டணம் தான் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு சரியான இடம். இப்ப தகர்க்கப்பட்ட என் வாழ்க்கை தான் சரியான இடம். சிந்தனையில குழப்பமா இருக்கிறோம், என் வாழ்க்கை தான் சரியான இடம். தோற்று போன என் வாழ்க்கை தான் சரியான இடம். நான் தான் சரியான இடம். கைத்தட்டுங்க, வாய்களை தரங்க. நீ பிரக்கம் துறப்பா சந்தரா. நீங்க நினைக்கிறீர்கள் பெரிய தகுதி இருள பிரகாசிக்கிறாரா? என்ன தகுதி இல்ல, இந்த தகுதி எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. ஐ அம் குவாலிஃபைட். எனக்கு இந்த தகுதி இருக்கு. நான் இருளா இருக்கிறேன். என் சிந்தனை முழுவதும் இருளா இருக்கு. எதிர்காலத்தை புரியக்கூடாத இருள், வாழ்க்கை குறித்த நிச்சயம் இல்லாத இருள், குடும்பத்தை பற்றிய தெளிவில்லாத இருள். ஆண்டவர் சொல்றார், you are the right place that the light will come and shine upon. அதனாலதான் ஆழத்துல இருள் இருந்தது. இருளை பார்த்தோன்னு ஆண்டவர் சொன்னார், this is the right place, light. வெளிச்சம் உண்டாக கிடவது. வெளிச்சம் எங்க உண்டாச்சு தெரியுமா? பேலஸ்ல உண்டாகல. வெளிச்சம் எங்க உண்டாச்சு தெரியுமா? ஞானவான்கள் மத்தியில உண்டாகல. வெளிச்சம் உண்டாகிற இடம் அழுத்து நிறைந்த இருள் நிறைந்த வாழ்க்கை. வெளிச்சம் உண்டாகிற இடம், வெளிச்சம் உண்டாகிற இடம். இப்போ ரெண்டு நிமிஷம். இந்த தகுதி எனக்கு இருக்கு. வாழ்க்கை இருளா இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளா இருக்கு. அந்த இருள் தான் தகுதியான இடம். இன்னும் புரிய வைக்கணுமா? என் வாழ்க்கை இருளா இருக்கு. எருசலேம் ஆலயத்துல ஆசாரியர்களிடத்தில் நிருபத்தை கேட்டு எழுதி வாங்கி கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் குடும்பமாய் துன்பப்படுத்திக் கொண்டிருந்த சவுல் தமஸ்கு பட்டணத்தை வழியாய் போகும்போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. எனக்கு இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. சத்தமா சொல்லுங்க, அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. கவனிங்க, அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. எங்க லைட்டுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் பிரகாசிக்கலாமே. நான் கேட்கிறேன், ஏன் அந்த ஆளை சுற்றிலும் மட்டும் பிரகாசிச்சீங்க? எங்க இருள் இருக்கோ அங்க நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். சபையை பற்றிய வெளிச்சம் இல்லை, அது ஒரு இருள். கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சம் இல்லை, அது ஒரு இருள். ஊழியத்தை பற்றிய ஒரு வெளிச்சம் இல்லை, அது இருள். கிருபையை பற்றிய ஒரு வெளிச்சம் இல்லை, அது இருள். ஓ, இரக்கத்தை பற்றிய ஒரு வெளிச்சம் இல்லை, அது இருள். So I want to shine. அவனை சுற்றிலும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவனோடு யாத்திரை பண்ணினவர்கள் அநேகர் அந்த சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணவில்லை. அப்ப சவுல் மட்டும் அங்க பிரயாணம் பண்ணல, அவனோடு சுற்றிலும் அநேகர் பிரயாணம் பண்ணினார்கள். ஆனா எல்லார காட்டிலும் அவன் மேல அது பிரகாசித்தது. ஏன்னா எங்க இருள் இருக்கிறதோ கர்த்தர் அங்கே பிரகாசிக்க விரும்புகிறார். இப்ப கண்ணை மூடுங்க, க்ளோஸ் யுவர் பைபிள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், யார் மேல பிரகாசிச்சா அவன் உலகம் எல்லாம் பிரகாசிப்பான்னு அவருக்கு தெரியும். யார் மேல இப்ப லைட்ட போட்டா உலகம் முழுவதும் அது ஷைன் ஆகும்னு தெரியும். யார் மேல இப்ப கிருபையை வச்சா அது கிராமங்கள் மேல பிரகாசிக்கும் நமக்கு தெரியும். யார் மேல அபிஷேகத்தை போட்டா இந்தியாவில் ஒரு தலை கோடி கிராமமும் அவருக்கு தெரியும். பைகளை திறந்து செப்பீங்க. பயத்துறாங்க. நீங்க ஜெபிக்க தொடங்குங்க, நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. இதுதான் தகுதின்னா, இந்த தகுதி இல்லையா உங்களுக்கு? என் கிராமம் இருளா இருக்குப்பா, நான் தான் தகுதி. என் மனம் இருளா இருக்குப்பா, சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிருவோம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன் அது மறைந்திருக்க மாட்டாதுன்னா, அது வெளிச்சம். அது வெளிச்சம் மட்டும் அல்லது வெளிச்சம் ஏதோ கொண்டு வருது. The light carries the message. வெளிச்சத்துக்குள்ள கிருபை, வெளிச்சத்துக்குள்ள வரங்கள். நீங்க மறைந்திருப்பதற்கு என்ன காரணமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். கடைசி 2 நிமிஷம் அந்த வெளிச்சம் இருள் உள்ள இடங்களிலே பிரகாசிக்க போகிறது. ஜெபிக்கணும்னு ஆசை இருந்த இடத்துல எழும்ப முடியுமா? நான் எழும்புங்க. தம்பி வேடிக்கை பார்க்காதீங்க, நம்ம ஜெபிப்போம். Thank you Lord.
சீரியஸா 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. சீரியஸா. இஸ்மவேலுக்கே வருமானா எனக்கு எவ்வளவு? இஸ்மவேலுக்கே அந்த பாக்கியம்னா நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா. நானே பேசணும்னு நினைக்கிறீங்களா? கருத்தா ஜெபம் பண்ணுங்க. என் சிநேகம் நீரே, என் ஆசையும் என் சிநேகமும் என் ஆசையும் என் எல்லாமே ஐயா. உண்மை எல்லா அவர்களுக்கு யார் உண்டு? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லே, என் இயேசையா. அமைதியா ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி, நேற்று காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நடத்தி வந்தா கொஞ்சம் வாய்களை திறந்து அமைதியா, நான் மறைந்திருக்க கூடாதுன்னு நீங்க வாக்கு பண்ணி இருக்கீங்க. ஆனா இன்னும் மறைந்துதானே வாழ்றேன், ஒளிந்துதானே வாழ்றேன், சீக்கிரம் சீக்கிரம் புதஞ்சுதானே வாழ்றேன். அப்போ உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள எதுவும் என்கிட்ட இல்லையா? உங்களுக்குள்ளது எதுவும் என்கிட்ட இல்லையா? அந்த பட்டணத்துல வெளிச்சம் இருந்ததுனால தானே அந்த பட்டணம் மறைந்திருக்க மாட்டாம போயிட்டு. அப்போ உங்களுக்குள்ளது ஏதாவது எனக்கு நீங்க தந்து அனுப்புங்கன்னு கேளுங்க. தம்பி கேளு, சின்ன பிள்ளை கேளு. ஓ, வெள்ளியும் பொண்ணும் இல்ல, ஆனா ஆண்டவர் தந்த ரட்சிப்பு இருந்தா போதும். மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்பாடு, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க மறைந்திருக்கிறதற்கான காரணங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் அதை கண்டறிந்து அதை கண்டுபிடித்து, ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரம் தான் பிரச்சனை, சிலருக்கு வேலை தான் பிரச்சனை, சிலருக்கு குழுமை தான் பிரச்சனை, சிலருக்கு குடும்பம் தான் பிரச்சனை, சிலருக்கு கடன் தான் பிரச்சனை. கர்த்தரை செட்டில் பண்ணி உங்க மறைவிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. யாரும் இப்ப கை தட்ட வேண்டாம். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களை மறைந்திருக்க பண்ணுகிற விஷயம் என்ன? இச்சையான காரியங்கள் உங்களை மறைந்திருக்க பண்ணுகிறதா? கிருபை இல்லாத வாழ்க்கை, வியாதிகள் உங்களை மறைந்திருக்க பண்ணுகிறதா? இஸ்மவேலுக்குள் ஆபிரகாமுடைய வித்து இருந்தபடியினால் கர்த்தர் அவனை ஒரு ஜாதியாக்கினது போல அந்த அழிவுள்ள வித்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால் அழிவில்லாத வித்தோடு ஆவியானவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். தூதர்கள் கைகளில் நல்ல தானிய விதைகளால் சுட்டுக் கொண்டு வருகிறார்கள். பல தரப்பட்ட தானியங்கள் இங்கே விதைக்கப்பட போகிறது. மிஷனரிகளுக்குரிய விதைகள் விதைக்கப்பட போகிறது. அப்போஸ்தலர் seeds விதைக்கப்பட போகிறது. தீர்க்கதரிசன விதைகள் விதைக்கப்பட போகிறது. prophetic seeds விதைக்கப்பட போகிறது. சிறுவ ஊழியத்துக்கான விதைகள் விதைக்கப்பட போகிறது. ஒரு gospel வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. பட்டணம் பட்டணமாக போய் கேலி துளசை நடத்தக்கூடிய ஒரு விதை விதைக்கப்படுகிறது. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. விதைக்கிறவர் புறப்படுகிறார், விதைக்கிறவர் புறப்படுகிறார். நல்ல நிலையிலே விதைக்கப்படுகிறது. ரபலபா சந்தல் கபரா உடரபலபா சபலபா ரபலபா.
இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. அந்த முடிந்தது பெரிய காட்சிமா அது மெல்ல மெல்ல அபிஷேகம் முகஸ்துதி பார்க்காமல் உள்ளதை உள்ளதை வேண்டும், உள்ளதை இல்லை சொல்லக்கூடிய சன்னதிகள் மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது. எத்தனை நாட்டத்தின் நடுவில் ஒன்று தேடும் அவசியங்கள் வரும், கட்டளைகள் வரும், மறைந்திருக்க முடியாது. மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது. ஒரு நாட்டத்தின் நடுவில் உன்னை கண்டுபிடிக்கப்படாது, உன்னை கண்டுபிடிக்கப்படாது, உன்னை கண்டுபிடிக்கப்படாது. என் தாய் மாறி கண்டுபிடிக்கப்படாது, கண்டுபிடிக்கப்படாது. வெளிச்சம் வெளிச்சம் வருகிறது, வெளிச்சம் வருகிறது. இப்போ இந்த இடத்துல பிரகாசிக்கிறது, சிந்தனைகளை பிரகாசிக்கிறது, மலைகளை பிரகாசிக்கிறது. உனக்கு தகுதி வரப்போகுது, உனக்கு தகுதி வரப்போகுது. உன்னை யாரும் அறிக்கல சொல்ல, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, உனக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு நாட்டத்தின் நடுவில், ஒரு குடும்ப சூழ்நிலையின் நடுவில், அப்பா சரியில்லை, அப்பா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் கிராமம் சரியில்லை, பயப்படாத. நாட்டத்தின் திருவிழை நீ பிரகாசிக்கப்படலாம். வெளிச்சம்தான், அந்த வெளிச்சம் செலவை சுமந்து கொண்டு வருகிறது. வீட்டை மாத்த முடியாதுல்ல, அம்மா அப்பாவை மாத்த முடியாதுல்ல, உறவுகளை மாத்த முடியாதுல்ல. ஆனா நாற்றத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நான் உனக்குள்ள தருவேன். உன் அம்மாவை பார்க்க மாட்டாங்க யாரும், உன் அப்பாவை பார்க்க மாட்டாங்க, நீ தங்கி இருக்கிற இடத்தை பார்க்க மாட்டாங்க, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்க போறாங்க. வாயை திறந்து ஜெபிச்ச, வாயை திறந்து ஜெபிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அநேக தம்பிமார் ஜெபிக்கிறீங்க, எனக்குள்ளேயே ஏதாவது தாங்கப்பா, கேளுங்க, எனக்குள்ளேயே ஏதாவது தந்தா அனுப்புங்க, எனக்குள்ளேயே ஏதாவது தாங்க. கேட்டுருங்க, கேட்டுருங்க. எங்க என் டைம் வாரியர்ஸுக்குள்ள என்னென்ன விதைக்கணுமோ தீர்க்க தரிசன விதைகள் விதைக்கப்படுகிறது, சுவிசேஷ விதைகள் விதைக்கப்படுகிறது. ஒரு பெரிய ட்ரக் மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்திற்கு உண்டாகும், ஒரு பெரிய ட்ரக் மினிஸ்ட்ரி உண்டாகும், ஒரு பெரிய ட்ரக் மினிஸ்ட்ரி உண்டாகும். You will travel across the nation like Shibiko Satalabakayaso. நாட்கள் வரும், மாநிலங்கள் தாண்டி போவீர்கள், நாட்கள் வரும், கடல் தாண்டி போவீர்கள், நாட்கள் வரும், தேசங்கள் தாண்டி போவீர்கள். ஏனென்றால் உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இனி உன்னை மறைந்திருக்க விடாது, இனி உனக்குள் இருக்கிற வெளிச்சம் உன்னை மறைந்திருக்க விடாது, உனக்கு இருக்கிற வெளிச்சம் உன்னை மறைந்திருக்க விடாது. அதை உங்களுடைய வெளிச்சம் மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல, மின்சாரத்தை போல, மின்சாரத்தை போல, மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல
நல்ல கேட்கல, நல்ல கேட்கல. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். இந்த கட்டளை மாசக்கலமா, அந்த பக்கத்துல வரமா. சத்தமா பேசு, சத்தமா பேசு. உன் மேல வந்து அழிஞ்சு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. Volunteers, let's start the time. அபிஷேகம், அபிஷேகம். அபிஷேகத்தை பற்றி நீங்களா நீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. மறைந்திருக்க மாட்டீர்கள் என்பது ஒரு வாக்கு தத்தமானால் நான் மறைஞ்சுதானே இருக்கிறேன். மறைந்திருக்கிறது அவ்வளவு ஒண்ணு ஆரோக்கியமானது அல்ல. அநேகர் இந்த முகாமுக்கு பின்னாடி உங்களை காண்பிக்க போறீங்க. ஆசாரியனுக்கு காண்பிக்க போறீங்க, பெற்றவங்களுக்கு காமிக்க போறீங்க, உன் சிநேகிதனுக்கு காண்பிக்க போறீங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். தெளிவா ஆண்டவர் பேசி இருக்கிறா. தேங்க்யூ. ரெண்டு வார்த்தை மட்டும், ஏதாவது ஒண்ணு எங்களுக்குள்ள வச்சிருங்கப்பா, ஏதாவது ஒண்ணு வச்சிருங்க, ஏதாவது ஒண்ணு இம்ப்ளான் பண்ணி அனுப்பிடுங்க, ஏதாவது ஒரு தரிசனத்தை உள்ள வச்சு அனுப்பிடுங்கப்பா, ஏதாவது ஒரு திட்டத்தை உள்ள வச்சு அனுப்பிடுங்கப்பா, ஏதாவது ஒரு தரிசனத்தை உள்ள வச்சு அனுப்பிடுங்க, ஏதாவது ஒரு கிருபையை உள்ள வச்சு அனுப்பிடுங்க, சமாதானத்தை வச்சு அனுப்பிடுங்க, சந்தோஷத்தை வச்சு அனுப்பிடுங்க, ஓ ஐக்கியத்தை வச்சு அனுப்பிடுங்க, கிருபையை வச்சு அனுப்பிடுங்க, மன்னிப்பை வச்சு அனுப்பிடுங்க. அந்த அந்த பனி மறைந்து போன பிறகு அந்த பனிக்குள்ளே மன்னிப்பு இருந்தது போதும். இந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும்போது சிலதை சுமந்து கொண்டு வருகிறது. அவர் அவருக்கு எதை வைக்கணுமோ கத்தரவை வைக்கிறேன். அலை முழுவதும் மகிமை நிறைந்திருக்கிற அந்த நேரத்தில் என் எல்லாமே ஐயா நீர்தான், என் எல்லாமே. நாற்றத்தின் நடுவில் இருந்தாலும், பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும் நீ மறைந்திருப்பதில்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க மாத்திரவங்க இருதயங்கள்ல கை வைங்க. ஆவியானவரே, நாங்கள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். ஒரே ஒரு அமைதியா ஜெபம் பண்ணுங்க. இஸ்மவேலுக்குள்ள ஆபிரகாமுடைய வித்து வந்ததுனால அவன் மறைந்திருக்க முடியாமல் பிரகாசிக்க முடியுமானால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குகளுக்குள்ளே அது எந்த அளவுக்கு அதிகம் கிரியை செய்ய முடியும். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போதே அநேகர் தங்கள் மறைவிடத்திலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். நீ மறைந்திருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. Yes, the city on a hill cannot be hidden. இனி மறைந்திருக்க முடியாது, இனி புதைந்திருக்க மாட்டாது. தாளந்துகள் வெளியே வருகிறது, கிருபைகள் வெளியே வருகிறது. தண்ணீருக்குள்ளே புதைந்து போன கோடாரி இருக்கிறது. கைகளை தட்டி கத்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுரத்திற்காக நல்ல 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 கை தட்டி, நல்ல கை தட்டி. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. கை உயர்த்தி என் ஸ்நேகமும் சந்தோஷமா என் ஆசையும் நீரே, எல்லாமே ஐயானே, எல்லாமே ஐயா. இன்பத்திலும் இன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, எல்லாமே
ஐயா நீதானே என் எல்லாமே, ஐயா நீதானே என் எல்லாமே, ஐயா நீதானே. மறுபடியும் என் எல்லாமே, ஐயா நீதானே. நீங்க போதும் எனக்கு, எப்போதும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல அநேக விதைகளை கர்த்தர் இந்த இடத்துல விதைத்திருக்கிறார். ஒன்றுமில்லாம வந்தோம், பதரை போல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோம். இன்னைக்கு விதையாக கர்த்தர் மாற்றி இந்த இடத்துல இருந்து அனுப்புகிறார். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் விதைகளாக மாற்றி இந்த இடத்துல இருந்து அனுப்புகிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க நன்றி 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 நன்றி. எங்களை மாற்றினீங்களே நன்றி, நீர் விரும்பின வண்ணமா எங்களை மாற்றினீங்களே நன்றி. சொல்லுங்க, நான் வந்த வண்ணமா போகல, நான் வந்த வண்ணமா போகல, என் மேல கிருபையை வச்சு அனுப்புறீங்களே நன்றி, என் மேல தயவை வச்சு அனுப்புறீங்களே நன்றி, என் மேல தரிசனத்தை வைத்து அனுப்புறீங்களே நன்றி, என் மேல ஆண்டவரே கிருபைகளை வைக்கிறீங்களே நன்றி, வரங்களை கொடுத்திருக்கிறீரே நன்றி. ஆண்டவரே, உங்க கரம் என் மீது பட்டதற்காய் நன்றி, உங்க வெளிச்சம் என் மீது உதித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாள்ல நீர் விரும்பினபடி எங்கள் வாழ்க்கையில இந்த 2 நாளும் காரியங்கள் நகர்ந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் விரும்பினபடி இந்த வருடம் முழுவதும் எங்கள் வாழ்க்கை நகர வேண்டும் என்று இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு வந்த வண்ணமாக திரும்பி அனுப்பல. அல்லேலூயா.